ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 3வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோனை அவங்க அப்பா திட்டிட்டு இருப்பார் இல்லையா, இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அவங்க அப்பா ஹீரோனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஒன்னால உன் தங்கச்சியோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தவொன்னே இவங்க அப்பா நல்லவர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்க ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்க ஃபேமிலி கூட ஒரு கான்ட்ராக்ட் போடலான்னு வந்தேன், இவங்க 2 பேருக்கு வேற கல்யாணம் நடக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட கல்யாணத்துக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு ஆயிப்போச்சு, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, நீ என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேனா, உன்னை கரெக்ட் பண்றதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நிக்கிறானே அவனை கரெக்ட் பண்ணலே என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உங்களை யாரோ உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னைய நீ கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, எங்க கரெக்ட் பண்ண, இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நான் வேணும்னு சொல்லலைங்க, அவனை வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன், மத்தபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தபடி ஒன்றும் இல்லையா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத மறந்து போயிட்டியா, நான் வேணா ஞாபகப்படுத்தவா, நிறைய சரக்கு அடிச்சுட்டு நீ என்னோட ரூம்குள்ள வந்து என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இல்ல போதும் போதும் நிப்பாட்டுங்க, அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி நம்ம பேசிக்க வேண்டாமே, அது நடக்காத மாதிரியே இருக்கட்டும், வேணா அதுக்கு பதிலாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலாம், நான் உங்களுக்கு பணமா கொடுத்துட்றேன், நீங்க கேட்குற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் என்னால தர முடியாது, நான் தர்றதே கொஞ்சம் நெஞ்சு பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், நீயும் உன்னோட பையனும் என் கூடவே எப்போதும் ஒன்னா இருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இந்த விஷயம் உன்னோட ஃபியான்சிக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவா, கண்டிப்பா என்னால முடியாது, என் லைஃப் ரிஸ்க்ல மாட்ட நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், செய்யணுமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏய் எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அமைதியா இரு, அவனுக்குலாம் நல்ல சான்ஸ் கொடுக்க முடியாது, அவனோட ஃபியான்சி யாருன்னு தெரியும்ல, சரியான பிசாசு, அதுக்கிட்டலாம் மாட்டிட்டு என்னால முழிக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஜார்ஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, அவனை நல்லபடியா நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜார்ஜை பத்தி நீ கவலைப்படாத, அவன் ரொம்பவே டேலண்டானவன், அவனுக்குலாம் ப்ரிப்பரேஷனே தேவையில்லை, ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜார்ஜ் அந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு வரா. அதே ஸ்கூல்ல தான் இப்ப ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்து அந்த பையனுமே இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனுக்காக வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட பையனுக்காக வந்திருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஜார்ஜே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோட ஃபியான்சி வந்து முன்னாடியே சொல்லியிருப்பா, ஜார்ஜ்னு ஒரு பையன் வருவான், அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களோட நேம் எல்லாத்தையும் சொல்றேன், அவங்க யாருமே இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பேர் சொல்லிட்டு இருக்க. அதுல ஜார்ஜோட பேருமே வருது. அதை பார்த்தவன ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, டீச்சர் நீங்க எதை தப்பா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட பையன் ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் கரெக்டா தான் வாசிக்கிறேன், ஜார்ஜ் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, எங்க அவனோட எக்ஸாம் பேப்பரை காட்டுங்க, கண்டிப்பா அவன் ஃபெயில் ஆக மாட்டான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, ப்ரொசீஜர்ல அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த கிளவிய விட என் பையனோட ஐக்கியூ லெவல் அதிகமா தான் இருக்கும், இவன் எப்படி ஃபெயில் ஆயிருப்பா அப்படின்னு வச்சுட்டு இருக்க. அம்மா என்னால இந்த எக்ஸாம் பேப்பரை அப்படியே எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் எழுதி காட்டிடுறான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் எழுதி வச்சிட்டு இருக்க. பாத்தீங்களா அவன் கொஸ்டினை கூட மறக்காம எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் இந்த டீச்சர்கிட்ட காட்ட அவங்க இதை கிழிச்சு போட்டுடுறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, நாங்க எல்லாரும் அதுபடிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பேரண்ட்டை பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் இதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்க, உன்னை பார்த்தா லோ கிளாஸ் மாதிரி இருக்கே, உன்னை இருந்த ஸ்கூலுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்க. மேடம் பார்த்து பேசுங்க, நீங்களும் பேரண்ட்ஸ் தான் நானும் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நீ நானும் ஒன்னா, நீ சிங்கிள் பேரண்ட் தானே, குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியாது, நீ எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. போது வாய மூடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். நீ யாரியா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. ஓ நான் யாருன்னு உங்க 2 பேருக்கும் தெரியாது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த லேடி பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கறாரு, மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இருக்க. ஓ நம்ம கம்பெனில தான் வேலை பாக்குறாங்களா அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட போன் எடுத்து இந்த லேடியோட ஹஸ்பண்ட் நம்மளோட கம்பெனில தான் வேலை பாக்குறாங்களாமே, அவரை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்ல, என்னையா நீ சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, யார்கிட்ட உருட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, என்னங்க என்கிட்ட ஒரு ஆள் வம்பழுத்துட்டு இருக்கான், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனோட பேரு சொல்றான். இப்ப இந்த பேரை பொண்டாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே அவர் பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிடுறாரு. என் ஹஸ்பண்ட் மீட்டிங்ல இருக்காரு, அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஸ்கூலோட பிரின்சிபல் தான் வராங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மேடம் இவங்க 2 பேரும் தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட பையன் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் ஃபெயில் ஆனதுக்காக இவங்க வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நியாயமே இல்ல, நீங்களே அவங்களை வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறையை போடுறாங்க. பிரின்சிபல் மேடம் எதுக்காக என்ன அரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ யாருன்னு சொன்னோன்னே அவங்கள பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், மறுபடியும் எக்ஸாம் எல்லாருக்கும் வைங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பாஸ் ஆயிடுறான். எனக்கு தெரியும் நீ பாஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அடுத்தடுத்து மியூசிக் கிளாஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்னா போயிட்டு இருக்க. எல்லாத்துலயுமே ஜார்ஜ் ஃபர்ஸ்டா வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா, ஜார்ஜோட ஐக்யூ லெவல் எவ்வளவு தெரியுமா, 200. இந்த வேர்ல்டுலே பெஸ்டான ஐக்யூ லெவல் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு இதுல மெம்பரா இருக்காங்க. அதில் என்ட்ரன்ஸ்க்கே 146 ஐக்யூ லெவல் வேணும், ஆனால் ஜார்ஜுக்கு 200 இருக்கு, டாப் 10ல அவன் இருக்கான் அப்படின்னு ஜார்ஜை பற்றி எல்லார்கிட்டே சொல்ல அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு தனியாக பேசிட்டு இருக்காங்க. உண்மையாகவே உங்களோட பையன் ரொம்ப டேலண்டானவன், நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவனை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, உங்களுக்கும் வந்து சொசைட்டியில் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்போ இவ பிரின்சிபல் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எனக்கு உன்னோட பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, தரமாட்டேன் அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உன்னையும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் என்னோட அம்மாவை தரமாட்டேன் அப்படின்னு இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா வாட நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, நான் மாமா சைட்ல ஏதோ ஓடுது போலாம் அப்படின்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்க. வாய முடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடி அவனுக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து கத்திட்டு இருக்கான். எனக்கு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா, அவ வேற யார் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட வேலைக்கார லேடி தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒயின் ரெடி பண்ணிருக்கோம், நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருமே குடிச்சிருக்கோம், இந்தாங்க நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கஷாயத்தை குடிச்சிடறான். அதை குடிச்சோன்னா அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாமே உங்க சித்தியோட பிளான் தான். இந்த பக்கம் அவளோட குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து டே உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னையும் நீங்க வம்பளுக்குறீங்களா, நான் மட்டும் பெரியவனா வளர்ந்தேன்னா அவங்கள உரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை வீட்டுக்கு கூட்டு போய் அவன் முகத்துல உள்ள கரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. உன் ட்ரெஸ் கூட பார்க்க அழுக்கா இருக்கு பாரு, அதை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரிவா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனோட வீட்டுக்குள்ள அவளுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ள தான் வரான். இப்போ அவன் ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கா ரூமுக்குள்ள. இப்போ அவன் உள்ள வந்த நேரமா பார்த்து இவ்வளவு பார்த்தீங்கன்னா அவனை ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வர, வெளியே இவளோட தங்கச்சி தான் நிற்கிறா. எல்லாமே இவங்களோட பிளான் தான் போல. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்காக 4வது மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்க. இவ சிரிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது ஹீரோயின் அவளை மயக்கம் போட வச்சு அந்த பெட்ல தள்ளி விட்டுறா. இப்போ அவளை தள்ளதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணா போனை எடுக்கவே இல்லை. இப்போ அவ மெசேஜ் பண்ணிட்டு அந்த கதவு கிட்ட போய் என்ன சொல்றானா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவசரப்படாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கா, அதான் கதவை சாத்திட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணுவேன், நான் பெட்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்து புடிச்சிடறான். இவ தள்ளாடிட்டு இருக்கும் போது இப்ப அதே இடத்துக்கு தான் இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்போ அவ ஃப்ரெண்டு ஹீரோனை பார்த்து என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒன்னும் ஆகல, ஜார்ஜை கூட்டிட்டு நீ போ, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு தான் வரான். இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹோட்டல் அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்காத, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போனவன ஹீரோவில் படுக்க வச்சுட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்றான். டே இப்படி ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை சரி பண்றதுக்காக மாத்திரையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவனையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் எடுத்துட்டு வந்து அந்த மாத்திரையெல்லாம் வச்சிட்டு இருக்க. இப்பதான் அவன் ஹீரோனை பாக்குறான். பாஸ் இவங்களுக்கு தான் அந்த மாத்திரையா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாத்திரையெல்லாம் தேவைப்படாது, அதுக்கு வேற ஒண்ணு தேவை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி கிட்ட இழுத்துக்க. இவன் நான் எதுவும் பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதை சரி பண்ண ஒரே வழிதான் இருக்கு,
இருக்கு. நம்ம 2 பேரும் ஆல்ரெடி ஒண்ணா இருந்திருக்கோம். இப்பவே இருக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கே இப்ப வரைக்கும் என்னால சரி பண்ண முடியல. மறுபடியும் நான் அந்த தப்ப பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோவா அங்கங்க புடிச்சு கடிச்சு வச்சுட்டு இருக்க. அடியே கடிக்காதடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ண அவளுமே ஹீரோவை கிஸ் பண்றான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ கடிக்காதடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே நின்று கேட்டுட்டு ஐயோ பாசுக்கு மச்சான் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பை.